இன்னையில இருந்து கிட்டத்தட்ட 67 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யால இருக்க ஒரு 10 ஸ்டூடெண்ட்க்கு சேர்ந்து ஒரு மலைக்கு ஹைக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த 10 பேர்ல 9 பேர் வந்து மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இன்னை வரைக்குமே ரஷ்யன் கவர்மெண்டாலேயே சால்வ் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியா தான் இந்த தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட் அப்படிங்கிற மிஸ்ட்ரி வந்து இருந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோல நான் தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட்னா என்ன அப்படிங்கறத தான் டீகோட் பண்ணி சொல்ல போறேன். நீங்க இதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello and welcome everyone to Easy and you're watching me. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு போய் டீகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1950 காலகட்டம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் நடந்துகிறது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து ரஷ்யா வந்து அவங்களுடைய நாட்டுல இருக்கிறவங்க மலை ஏறினாங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிபிகேட்லயுமே வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு போட்டி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மலை ஏறுறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற சர்டிபிகேட் வந்து ரொம்ப வேல்யூபிளான சர்டிபிகேட் அப்படிங்கிறதுனால ரஷ்யால ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவன் பேர் வந்து தியாத்லவ், அவனுடைய ஒரு நினைவார்த்தமா தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ரஷ்யாவில் இருக்கிறவங்க. ஸோ அந்த ஒரு பையன் வந்து அவனோட ஒரு 9 பேர் சேர்த்துக்கிட்டு யூரல் அப்படிங்கிற ஒரு மலைக்கு ஹைக்கிங் போகணும் அப்படின்ற முடிவா இருக்கிறான். அந்த யூரல் அப்படிங்கிற மலைக்கு டெட் மவுண்டன் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்குது. டெட் மவுண்டன் அப்படிங்கிற பேரை அந்த மலைக்கு எதுக்காக வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாக்கா, அந்த மலையில கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மனுஷ நடமாட்டமும் மிருக நடமாட்டமும் எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க கொட்டல் காடாத்தான் இருக்கும். மொத்தமா பனி சூழ்ந்து இருக்கும். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரான மவுண்டன்ல ஏறி இறங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த 9 பேரோடு சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து முடிவு பண்ணியிருக்கிறான். முடிவு பண்ணது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே ப்ராப்பரான பெர்மிஷனை வாங்கிட்டு 1959 ஜனவரி 25 அந்த 10 பேரோடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே டெலிகிராஃப் அனுப்பியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்து போனு, இந்த பெரிய பெரிய இன்டர்நெட் கனெக்ஷன், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பெருசா இல்ல, டெலிகிராஃப் தான் அனுப்பி ஆகணும். ஸோ அதனால வந்து அந்த 10 பேருமே அந்த 10 பேரோடைய பேரண்ட்ஸுக்கு டெலிகிராஃப் அனுப்பியிருக்காங்க. அந்த டெலிகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாங்க வந்து இந்த மாதிரி டெட் மவுண்டன் ஏற போறோம், 2 கிழமையில நாங்க ரிட்டர்ன் வந்துருவோம், எல்லா பிளானுமே பக்காவா போட்டிருக்குது, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்க ஏறி பத்திரமா இறங்கி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிழமையில நாங்க திரும்ப வரல அப்படின்னா 1 நாள் 2 நாள் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போற இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கிட்டு தான் எங்களால வர முடியும். 2-3 நாள் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமையில நாங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தியாத்லவ் பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்குது. அந்த டைரியில அவன் கடைசி என்னத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி டெட் மவுண்டன் நாங்க ஏற போறோம், இந்த இடத்துல என்ன மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டு தான் அவன் அந்த மலையை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்படி 10 பேர் வந்து அந்த மலையை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதுல ஒரே ஒருத்தர் வந்து என்னால வந்து இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு கால் வலிக்குதுன்ட்டு மலை ஏறி கொஞ்சம் தூரத்துலயே அவர் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாரு. சோ அந்த ஒரு சோம்பேறித்தனம் தான் அதுக்கப்புறமா அந்த 9 பேர் இறந்தாலுமே அந்த ஒருத்தர் மட்டும் வந்து அந்த மாதிரி உயிரோட வச்சிருந்துருக்குது. சோ இப்படி 9 பேர் வந்து மலைக்கு போயிட்டாங்க இல்லையா, பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 பேர் தான் மலையில வந்து ஏறி போயிருக்காங்க, ஹைக்கிங் போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் 9 பேர் தான் மலையில வந்து ஏறி போயிருக்காங்க, ஹைக்கிங் போயிருக்காங்க அப்படின்ட்டு. சோ 2 கிழமை ஆகிருச்சு. 2 கிழமை 1 நாள் லேட் ஆகுது, 2 நாள் லேட் ஆகுது, 3 நாள் லேட் ஆகுது. ஆனா பசங்க கிட்ட இருந்து எந்த ஒரு டெலிகிராஃபுமே மறுபடியும் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல, நாங்க வந்துட்டோம் பத்திரமா வந்துட்டோம் எந்த ஒரு டெலிகிராஃபுமே வரல. அப்படிங்கிறதுனால அந்த 10 பேருடைய ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த அவங்க படிச்சாங்களே காலேஜ், அந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. போயிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க பசங்க வந்து டெட் மவுண்டனுக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போயிருக்காங்க, இன்னுமே ரிட்டர்ன் வரல, 2 கிழமை வருவோம் அப்படின்ட்டு எங்களுக்கு டெலிகிராஃப் அனுப்புறாங்க. ஆனா டெலிகிராஃப்ல இன்னுமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு டெலிகிராஃபுமே வரல. ஸோ அதனால வந்து அவங்க எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, உங்கள்கிட்டயுமே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க, எல்லா இடத்துலயும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ப்ராப்பரா போறோம் அப்படின்னு சொன்னாங்க, உங்கள்கிட்டயுமே பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதுக்கு பொறுப்பு, வாங்க போயிட்டு அவங்கள அந்த மலையில் தேடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து, அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் கிடையாது, ஏதாவது ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த போஸ்ட் ஓட்டுறது அதெல்லாம் இல்ல, எல்லாருமே சேர்ந்து போயிட்டு தேடுவாங்க. அந்த காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, அந்த பக்கத்துல இருக்க ஊர் மக்கள்ல இருந்து எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு போலீஸ்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் சேர்ந்து எல்லாருமே அந்த யூரல் இல்ல டெட் மவுண்டன், அந்த டெட் மவுண்டன்ல போயிட்டு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே தேடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிளான் போட்டுருக்காங்க இல்லையா, இந்த மலையில இப்படி ஏறணும், இங்க வந்து கேம்ப் போடணும், இங்க சாப்பிடணும், இங்க தூங்கணும், இந்த இடத்துக்கு போகணும், மறுபடியும் இதே ரூட்ல ரிட்டர்ன் ஆகி வரணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பிளான் எல்லாம் இல்லாம அவங்க ஒரு இடத்துல வழி மாறி போயிட்டு வேற ஒரு இடத்துல கேம்ப் போட்டு இருந்திருக்காங்க. அந்த கேம்ப்ல ஒரு டென்ட் போட்டு இருந்திருக்காங்க. அந்த டென்ட்டை பார்க்கும்போது நல்லா தெரியுது, அந்த டென்ட்டை வெளியில இருந்து யாருமே தாக்கி இல்ல, உள்ள இருந்துதான் அந்த 9 பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த டென்ட்டை உள்ள இருந்து ஒரு கத்தியால கிழிச்சு வெளியே அந்த 9 பேருமே வந்து வெளியே நடந்து போன மாதிரி ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. அந்த ஒரு பணியில அவங்க பொறுமையா நடந்து போயிருக்காங்க, எதையும் பார்த்து பயந்து ஓடல, பொறுமையா அவங்க அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல
போலீஸ்க்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அவங்க போன இடத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களோட காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அந்த காலேஜ் மொத்தமே வந்து பனியில மூழ்கி போயிருந்திருக்குது. பனியில மூடிடுச்சு மொத்தமாவே. அந்த இடத்துல பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கனால மொத்தமாவே பனியில மூடிடுச்சு. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா வந்து அந்த காலேஜ் வந்து கொஞ்சமா காணாம போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து காலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ற நேரத்துல இல்ல இன்னும் கொஞ்சம் போய் நம்ம உள்ளுக்கு தேடி பார்ப்போம், பசங்க இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு தேடி பாக்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே முதல் 2 பாடிஸ் வந்து கிடைக்க வருது. 9 பேர் போனாங்க. அந்த முதல் 2 பாடிஸ் வந்து கொஞ்சம் தூரத்துல கிடைச்சிருச்சு. அந்த 2 பாடிஸுமே வந்து நிர்வாணமா உடம்புல விட்டு துணி இல்லாம பனியில உறைஞ்சு போன நிலைமையில தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. சோ பக்கத்துல இருக்க ஒரு மரத்தை பார்க்கும்போது அவங்க மரத்துல ஏறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. சோ இப்படி ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க, ஹைக்கிங் போறவங்க எதுக்காக ஒரு மரத்துல ஏறி எதையோ ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அவங்க வழி மாறி போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்த வந்து மறுபடியும் ரிட்டர்ன்லாம் பாக்குறதுக்கு, இல்லைன்னா யார்ட்டாவது ஹெல்ப் கேட்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து ஒரு மரத்துல ஏறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த 2 பேருமே வந்து அந்த மாதிரி மரத்துல ஏறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து அந்த மரத்துல ஏறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சோ இந்த 2 பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது சரி இவங்க இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம், யாராச்சும் கிடைச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தேடி பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்து இன்னும் 3 பாடிஸ் கிடைக்க வருது. அந்த 3 பாடிஸ்ல வந்து இந்த மொத்த பிளானையுமே போட்ட தியாத்லோ அப்படிங்கிற பையன் இருக்கா இல்லையா, அவனுமே அந்த 3 பாடிஸ்ல ஒரு பாடியா நிர்வாணமா பனியில உறைஞ்சு போன நிலைமையில கிடைச்சிருக்கலாம். 9 பாடிஸ்ல மொத்தம் 5 பாடிஸ் வந்து கிடைச்சிருச்சு. மிச்சம் 4 பாடிஸுமே கிடைச்ச இடமும் அவங்க இறந்து போன விதம்னா இந்த தியாத்லோ பாஸ் இன்சிடென்டோடைய மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸான மிஸ்ட்ரியாவே இருக்குது. இந்த இவங்க கூடாரம் போட்டாங்களே ஒரு இடத்துல, இவங்க போட்ட பிளான் வந்து வேற. இவங்க போட்ட பிளான் இல்லாம வேற ஒரு இடத்துல போயிட்டு இவங்க கூடாரம் போட்டு இருந்திருக்காங்க. இவங்க கூடாரம் போட்ட இடத்துல இருந்து தெற்கு திசையில இந்த 5 பேருமே நிர்வாணமா பனியில உறைஞ்சு போயிட்டு இறந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த கூடாரத்துல இருந்து வடக்கு பக்கமா மிச்ச 4 பேருமே வந்து இவங்கள மாதிரி இல்லாம, கண் இல்லாம, நாக்கு இல்லாம, மூக்கு வெட்டுப்பட்டு, காது வெட்டுப்பட்டு, தலையெல்லாம் துண்டிக்கப்பட்டு துண்டு துண்டா கடந்திருக்காங்க. அந்த மாதிரி கொடூரமா ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களை தாக்கி இருக்குது அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற 4 பேரோடைய பாடிஸ பார்க்கும்போது போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த இடத்துல தான் அந்த தியாத்லோ பாஸ் இன்சிடென்டோட மிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா, அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. இவங்க ஏன் வழி மாறி போயிட்டு ஒரு இடத்துல கேம்ப் போட்டு அந்த இடத்துல டென்ட் போட்டு அந்த டென்ட்டை உள்ள இருந்து எதுக்காக இவங்க கிழிச்சுக்கிட்டு சப்பாத்து போடாம வெறும் ஷூஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு அந்த பனியில எதுக்காக அவங்க பொறுமையா நடந்து போனாங்க. 5 பேர் வேற திசையிலையும் மிச்ச 4 பேர் வேற திசையிலையும் போயிட்டு இந்த மாதிரி எதுக்காக கொஞ்சம் பேர் நிர்வாணமா இந்த மாதிரி பனியில உறைஞ்சு போயிட்டும் மிச்ச பேர் வந்து தலை கால் எல்லாம் துண்டிக்கப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி கொடூரமான ஒரு நிலைமையில இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு மிஸ்ட்ரியாவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. சோ இந்த 9 பேரோடைய பாடிஸை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, இவங்க 9 பேருமே வந்து அவங்களுடைய பெத்த அப்பா அம்மா கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா ஒப்படைக்க முடியல. ஒப்படைக்க முடியாததுக்கான முக்கியமான காரணம் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி மலைக்கு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணணும். இறந்து போனவங்களுடைய பாடிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள யாரு கொன்னா, இயற்கையான மரணமா அப்படிங்கிறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா அந்த பனியில உறைஞ்சு போயிட்டு 5 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க வந்து பனியினால தான் இறந்து போயிருக்காங்க, குளிர்னால தான், அதிகமான குளிர்னால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா மிச்சம் இருக்கிற 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறத இன்னைய வரைக்குமே யாராலுமே கன்ஃபார்ம் பண்ணி இவங்க வந்து இப்படிதான் இறந்து போனாங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியல. ஸோ அதனால போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இப்ப வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க பாடிஸை கண்டுபிடிச்சு, ரொம்ப நாள் ஆகுறதுனால அவங்களுடைய பாடிஸ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட தகனம் பண்றதுக்காக கொடுக்கறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே, அதாவது அந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால போலீஸ் இது அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த 9 பேருடைய பாடிஸையுமே அந்த அவங்களுடைய அப்பா அம்மாட்ட கொடுத்து நீங்க வந்து தகனம் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இன்னை வரைக்குமே யாராலுமே இந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ண முடியல. ஸோ இந்த மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்றதுக்காக போலீஸ் வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த யூரல் அப்படிங்கிற டெட் மவுண்டனுக்கு கீழே நிறைய கிராமங்கள் இருந்திருக்குது. அந்த கிராமங்களுக்கு போயிட்டு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இந்த பசங்க வந்து இப்படி ஏறி போகும்போது பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது அன்யூஸ்வலான விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சா, இல்லைன்னா வந்து அவங்களை யாராவது ஃபாலோ பண்ணி போனாங்களான்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. கேட்கும்போதுதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து நீங்க சொல்ற அன்னைக்கு வந்து நாங்க வானத்துல 2 பிரைட்டான லைட் 2 பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைட்டான லைட்டா, இதை வந்து நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன 9 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 9 பேர்ல வந்து 7 ஆண்களும் 2 பெண்களும் இருக்காங்க. அந்த 2 பெண்கள்ல ஒரு பொண்ணு வந்து
போட்டோகிராஃபர் மாதிரி. அந்த மொத்த டீமுக்குமே வந்து அந்த பொண்ணு தான் போட்டோகிராஃபர் மாதிரி. அவன் போன இடம் எங்க போனாங்க எல்லா இடத்தையுமே அந்த பொண்ணு வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. அவங்க வந்து வழிமாடி தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த போட்டோகிராஃப்ஸை பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அந்த போட்டோகிராஃப்ல கடைசியா அந்த பொண்ணு எடுத்த போட்டோல ஒரு பிரைட்டான 2-3 லைட் தெரியுது. இன்னைய வரைக்குமே யாராலையுமே அது என்ன லைட் அப்படிங்கறத டீகோட் பண்ணி சொல்ல முடியல. இன்னைய வரைக்குமே யாராலையுமே சொல்ல முடியல. அந்த ரஷ்யன் போலீஸாலையுமே சொல்ல முடியல. இன்னைய வரைக்குமே மற்றவங்களாலையும் சொல்ல முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரைட் லைட்டு தான் அந்த பொண்ணு வந்து கடைசியா போட்டோ எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைட்டை பார்க்கும்போது இதை வச்சு நிறைய பேர் வந்து இவங்களுடைய கேஸை சால்வ் பண்றதுக்காக நிறைய தியரிஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. அந்த தியரிஸ்ல முக்கியமான தியரிஸ் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுன்னு சொல்றேன். யூஎஃப்ஓ ஃபர்ஸ்ட், அன்னோன் ஃபிளைட் ஆப்ஜெக்ட். வானத்துல நம்மளுக்கு தெரியாத இந்த ஃபிளைட்டு ஹெலிகாப்டர்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பறந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து யூஎஃப்ஓ தான் தாக்கியிருக்கும் அப்படின்ட்டு ஒரு தியரி முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது தியரி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வெளிநாடுகள் அப்படின்னு சொன்னாலே இந்த அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொன்னாலே ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டா வந்து ஏலியன்ஸ் சொல்றாங்க. மூணாவதா வந்து பனிப்போர் நடந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அமெரிக்காவே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்கள கொண்டுட்டு ரஷ்யாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னொரு தியரியா முன்வைக்கிறாங்க. நாலாவது தியரி தான் ரொம்ப முக்கியமான தியரி. அதாவது ரஷ்யன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த டெட் மவுண்டன் செலக்ட் பண்ணி இந்த டெட் மவுண்டன்ல வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த டைம் டிராவல் மாதிரியான ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த 9 பேருமே அந்த இடத்த போயிட்டு பார்த்து அங்க ஏதாவது ஒண்ணு நடக்குதா அப்படின்ட்டு அவங்க பார்க்க போகும்போது ரஷ்யாவே இவங்க 9 பேருமே கொண்டுட்டு 5 பேரை ஒரு திசையிலையும் மிச்சம் 4 பேர் வேற திசையிலையுமே கொண்டு போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு தியரியுமே முன்வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தியரட்டிக்கலா தான் இருக்குதே தவிர யாராலுமே இன்னை வரைக்குமே இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. ஸோ இந்த இறந்து போன மிச்ச 4 பேர் இருக்காங்க இல்லையா, கை காலெல்லாம் துண்டிக்கப்பட்டு, இந்த 4 பேருமே வந்து ஒரு வெஹிக்கிளால அடிபட்டு செத்த மாதிரியும் இல்லை, ஒரு மனுஷனால அடிபட்டு செத்த மாதிரியும் இல்லை. ஏதோ ஒரு சக்தி, மனுஷனோடைய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் அடிச்சானா இவ்வளவுதான் அடிக்க முடியும், இந்த அளவுக்கு தான் அவனால அடிச்சு கொள்ள முடியும் அப்படின்ட்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இல்லாம ரொம்ப அவனோட ஒரு பல மடங்கு பெரிய ஒரு சக்தி வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு கொண்ட மாதிரியான ஆதாரங்கள் தான் அவங்களுடைய பாடிஸை பார்க்கும்போது போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து ஏலியன் பண்ண வேலையா, இல்லாட்டி யூஎஃப்ஓவா, இல்லாட்டி அமெரிக்கா பண்ண வேலையா, இல்லாட்டி ரஷ்யன் கவர்மெண்டே பண்ண வேலையா அப்படின்ட்டு இன்னைய வரைக்குமே யாராலுமே இந்த தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட்டை டீகோட் பண்ணி சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 67 வருஷம் ஆகியும் நிறைய பேர் வந்து இதை வந்து சால்வ் பண்றதுக்காக தியரட்டிக்கலான விஷயங்கள் தான் முன்வைக்கிறாங்களே தவிர யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. இதுதான் வந்து தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட். டெட் மவுண்டன் அப்படிங்கிற மலைக்கு ஒரு 10 காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க ஹைக்கிங் போறது ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுல ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாரு. மிச்சம் 9 பேர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டினியூ பண்ணிட்டு போகும்போது அவங்க வழி மாறி போயிருக்காங்க. ஒரு டென்ட்ல இருந்திருக்காங்க. அந்த டென்ட்டை உள்ள இருந்து கிழிச்சுக்கிட்டு ஷூஸ் போடாம வெறும் சாக்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு அந்த பணியில் நடந்து போயிருக்காங்க. அந்த டென்ட்ல இருந்து வடக்கு திசையில 4 பேரும், தெற்கு திசையில 5 பேருமே வந்து இறந்து போன நிலையில கிடைச்சிருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைய வரைக்குமே அந்த ரஷ்யன் கவர்மெண்டாலே சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸா இருக்குது. இதுதான் தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட். தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதுல இருந்து நீங்க என்ன தியரட்டிக்கலா முன்வைக்கிறீங்க? இவங்க 9 பேருமே எப்படி இறந்து போயிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தியரி தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் தியாத்லவ் பாஸ் இன்சிடென்ட்னா என்ன அப்படிங்கிறது. இந்த மாதிரியான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு குயிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அது ஒரு சேஸ் அண்டில் தென் பை.